ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஹோட்டலில் செய்கிற அதே வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் 100, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, முட்டைக்கோஸ் நறுக்கிறது கொஞ்சம், பச்சை மிளகா 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் கேரட்டு, பூசணிக்காய், புடலங்காய் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வறுக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. புளி ஊற வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம், 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்ததாக மல்லி விதை 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்காக கடுகு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம முதல்ல குக்கரை எடுத்து பருப்பை வேக வச்சிடலாம். துவரம்பருப்பு 1 டம்ளரு, 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணி அதில் ஊற்றிடுங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்ததாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே 100 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயமும் சேர்த்துக்குங்க. 2 விசில் விட்டுருங்க. அடுத்ததாக வறுக்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மல்லி எடுத்துக்கோங்க. கருக விடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பு, உளுந்து எடுத்துக்கோங்க. அதையும் வறுத்து எடுத்துருங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இதை நம்ம வறுத்து மொத்தமாக டப்பாவில் அடைச்சி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் இந்த சாம்பார் செய்துக்கலாம். அடுத்ததாக சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து அரைச்சி வச்சுருங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து சேர்த்துருங்க. அடுத்ததாக காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அதையும் வறுத்துருங்க. இப்போ பாதி இருக்கிற அந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துருங்க. இன்னும் நிறையா கூட நீங்கள் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா வதக்கிடுங்க. தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக இதோட மிளகாத்தூள் சேர்த்துருங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தண்ணி ஊற்றிடுங்க. அதில் காய்க்கு தேவையான அளவு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாதி உப்பு போடுங்க. ஏன்னா இது டிஃபன் சாம்பார்னால நம்ம பொங்கலுக்கோ எதுக்குனாலும் பாதி இதை சேர்த்துருப்போம். அடுத்ததாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை ஆட் பண்ணிடுங்க. 3 ஸ்பூன் போடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இது திக்காக வரும். இந்த பொடியை போட்ட உடனே நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துருக்கனால கொஞ்சம் திக்காக வரும். கலந்துருங்க. மூடி போட வேண்டாம்.
அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பருப்பை இதோட கலந்துருங்க. கலந்துட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துருங்க. அடுத்ததாக பெருங்காயத்தூள், வெல்லம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி கலந்து விடுங்க. ஒரு கொதி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க ஹோட்டல் டிஃபன் சாம்பார். நான் மினி இட்லிக்கு இது வச்சேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.